Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? This video sponsored by EduQuest. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரெட் சாண்ட்விச் தான் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆனியன், டொமேட்டோ, சில்லி, கேரட் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌனிஷாக வரும்ல, அது மாதிரி இந்த அளவுக்கு பண்ணணும். அப்புறம் சில்லி ஆட் பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் சால்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி சில்லி போட்டிருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொமின் பவுடரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து அந்த ஸ்டஃப் ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேரட் போட்டுக்கலாம். ஏன்னா கேரட் வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே அது இதாகிடும், ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப் ரெடியானதும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரெட்டில் அந்த ஸ்டஃப்பை அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேனில் பட்டரும் கீ ஆயில் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கீ தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ரெண்டு சைடும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு, ப்ரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஜிடபிள்ஸ் ப்ரெட் சாண்ட்விச் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.